வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே ஜிமின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு அழகாக அப்படி ரோட்டோரமாக நடந்து வந்துட்டுருக்க. இப்போது உடனே நம்ம டே தான் ஜிமினை பார்த்து, டே டே என்ன டே ஜிமினை டே டே திரும்பி ஆரம்பிக்காதடா, அரைஞ்சிருவோம் பார்த்துக்கோ. நேற்றுக்கு அங்கே போனதுக்கே எனக்கு இன்னும் விடலை, நான் வரல. டே 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, எனக்கு போயிட்டு எப்படியாவது அவனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம்டா, ப்ளீஸ்டா எனக்காகடா, கூட வாடா. ஹே, என்னடா நினச்சிட்ருக்க? அவன் மாஃபியாடா, மாஃபியா தான் இருந்தாலும் மனுஷன் தானே, போயிட்டு பேசிட்டு வந்துடலாம்டா. பேசிட்டு வரலாமா? டே, நேற்று அவனுடைய வீட்டு முன்னாடி போய் நின்றதுக்கே துரத்தி அடிச்சானுங்க, ஞாபகம் இருக்கா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறை. என்னால் வர முடியாது, எங்கேனாலும் நீ போயிட்டு வா. டே ஜிமன், இப்படிலாம் பாதியில் கழட்டி விடலாமா? எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தானடா, நீயே இப்படி சொன்னால் எப்படிடா? கூட வாடா ப்ளீஸ். எனக்கு எப்படியாவது அவன்கிட்ட பேசிடுறேன் ப்ளீஸ். பேசிடுறேன்றியே, என்ன பேச போகிற? மனசில் இருக்கிறத சொல்ல போகிறேன். மனசில் என்ன இருக்கு? அது நிறைய இருக்குது, சொல்லணும்னு தோணுது, போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமேட்டு விருப்பம் இருக்கிறதும் இல்லாததும் அவங்கிட்ட. இப்படி தான் சொன்னேன், ஆனால் ஒன்றும் விளங்கின பாடில்லை. சரி, எப்படின்னு விட போகிறதில்ல, வா. உன் கூட குப்பை கொட்டின பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமினும் டேவும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்கடா. இப்போது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜிமின் தான் திரும்பி நம்ம டேவை பார்த்து, டே இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் இந்த தெருக்குள்ளே வரக்கூடாது சொல்லிட்டேன், புரியுதா? இன்றைக்கி அவன்கிட்ட பேசிட்டேன்னா இதுக்கப்புறமேட்டு வர வேண்டாம். டேய், நீ போகிற போக்கே சரியில்லடா. இல்லை ஜிமின், ப்ளீஸ்டா ப்ளீஸ். எனக்கு என்னமோ தெரியலடா, அவனை அன்றைக்கி பார்த்ததுலேருந்து பேசணும்னு தோணிகிட்டே இருக்குது. தோன்றதை செஞ்சிடணும்னு நீ தானே சொல்லியிருக்க, அதனால தான் அது எதெல்லாம் செய்யணுன்ட்டு ஒரு விவசாயம் இல்லை பார்த்தியா. வா, வீடு வந்துச்சு, போய்ட்டு வாப்போ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் கை காட்ட பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குடா. மேன்ஷனுக்கு வெளியவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க அந்த கேட் பக்கத்தில். இப்போ உடனே நம்ம டே தான் கல்ப் பண்ணிக்கிட்டு அந்த கேட் பக்கத்தில் போக, இப்போ உடனே அங்கே உள்ள பாடி கார்ட்ஸ்லாம், ஏய் யார் நீங்கள்? அது சாரை பார்க்கணும். சாரையா? எதுக்கு? இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பெரிய பிரச்சனை, அது அவரால் மட்டும்தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால தான். ஹெல்ப்பா? ஆமாம். எங்கேருந்து வரீங்க? பக்கத்தில் எஸ்கேஎம் யூனிவர்சிட்டியிலேருந்து. காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? அது நாங்கள் அவர்கிட்ட சொல்லிக்கிறோம், கொஞ்சம் பர்சனல், கொஞ்சம் உள்ள விட்றீங்களா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அந்த பாடி கார்டில் ஒருத்தன் டோர் ஓப்பன் பண்ணி விட, இப்போ நம்ம டே வந்து அழகாக திடீர்னு உள்ளே ஓடிடுறாரு. பின்னாடியே நம்ம ஜிமினும் ஓடி வந்து, டே என்னடா பொய் சொல்லிட்டேன்? டே அப்படி சொன்னதாண்டா உள்ளே ஓடுவானுங்க, வா வா. டே எத்தனை பேர் நிற்கிறானுங்க போடுறா, கையில் கன்று வேற வச்சுருக்கானுங்க, பொய் சொன்னோன்னு தெரிஞ்சதுன்னா சுட்டு தள்ளுறானுங்க. ஐயோ, என் வாழ்க்கைக்கு இங்கேயே ஓலை வச்சிருவோம் போல். டே ப்ளீஸ்டா வாடா, அப்படியே போயிடலாம். டே ஜிமினை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பயத்தில் உச்சா போயிடாத, மூஞ்சில் அப்படியே தெரியுது பயம், கண்ட்ரோல் பண்ணிக்கோடா. டே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இது என்ன? சரி வா. சரி, என்ன சொல்ல போகிறா? நீ வா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜிமின் 2 பேருமே அந்த மேன்ஷனுக்குள்ளே நடந்து போக, அந்த மேன்ஷன் பார்க்கவே அவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் மெயின் ஹாலு பார்க்குறதுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு நிற்க, இப்போ உடனே நம்ம டேக்கும் ஜிமின்க்கும் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வராரு. அந்த பர்சன் பேர் RM. இப்போ அவர் வந்து நின்றுட்டு நம்ம டேவை பார்த்து, யார் நீங்கள்? இல்லை, சாரை பார்த்து பேசணும்.
சாரை பார்த்து எங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்லை கொஞ்சம் பர்சனல் சார், அவர்கிட்ட தான் பேசி ஆகணும். அப்படின்னா பர்சனல்? அது அது அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அது அது கொஞ்சம் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாது, கிளம்புங்க. இல்லை சார் ப்ளீஸ் சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. இன்றைக்கி தான் வெளியே இருக்கவங்களே உள்ளே விட்டுருக்காங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறோம், எப்படியாவது அவர் இன்றைக்கி பார்த்து பேசியே ஆகணும் சார், ப்ளீஸ் சார். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஆரம்பம் அந்த இடத்த விட்டு போயிடா. நம்ம தேவா குடுக்குன்னு போயிட்டு அங்கேருந்து ஒரு கவுச் இருக்கா, அந்த கவுச்சில் போயிட்டு அமைதியாக உட்காந்துரா. நம்ம ஜிமினா அவர் நின்றுட்டு இருந்த இடத்துல நின்றுட்டு அந்த இடத்தையே ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டீ தான், டேய் டேய் ஜிமினா, என்னடா இங்கே வந்து உட்கார்றா. நான் வரல, நான் நின்றுக்கிறேன், காலே ஒன்று தான், நான் நின்றுக்கிறேன். டேய் வாடா, தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கா, பேசுகிறதுக்கு மட்டும் இவனுக்கு ஒன்றும் தோணாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமினை நம்ம டேக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு உட்காரலான்னு போக, இப்போ உடனே அங்கே மேலேருந்து ஒரு பர்சன் நடந்து வராரு. அந்த பர்சனை பார்த்ததும் அங்கங்கே நின்றுட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஸ்டெடியாக நின்றுட்டு இவருக்கு வந்து அப்படியே மரியாதை கொடுத்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சனை பார்த்த உடனே நம்ம டே தான் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறாரு உட்காந்துட்டு இருந்த இடத்த விட்டு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், ஷூ டேய், டிக்கியை வைக்கிறதுக்கு முன்னாடியே சூடு வச்சிட்டானே, ஷூ டே நான் போகிறேன்டா. டே நில்றா ப்ளீஸ்டா நில்றா. டே உனக்கே கை காலெலாம் நடுங்குதுடா, நான் கிளம்புறேன்டா ப்ளீஸ்டா, பயமாக இருக்குடா. டே சும்மாடா பேசிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன் மேலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே தான் குடுன்னு ஓடி போயிட்டு அந்த பர்சன்கிட்ட அவருக்கு வேலை விஷயமா வந்து பேசிகிட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன் நம்ம டிவியும் ஜிமினையும் கவனிச்சுட்டு, யார் இவங்க 2 பேர்? அது அது வந்து சார், அது உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாங்க, அதான். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் சொல்லு அப்படின்ட்டு அப்படியே இப்போ அந்த பர்சன் நம்ம டேவை நோக்கி நடந்து போக, நம்ம டேவா 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு அப்படியே கல்ப் பண்ணி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே அந்த பர்சன் முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன பேசணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா, என்ன சொல்லு. அது அது வந்து சார், அது வந்து என்ன வந்து போய், அது சார், நாங்கள் பக்கத்தில் எஸ்கே யூனிவர்சிட்டியிலேருந்து வரோம். என் பேர் கிம் டேயோங், இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷிமின். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. அது அது வந்து சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? தனியாவா? ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு ஒரு மாதிரிட்டே அப்படியே பாவமாக கேட்க. இப்போ உடனே அந்த பர்சனும் அந்த ரூமில் இருக்கிற அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க, அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. பட் நம்ம ஆரம் வந்து அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் அவங்க போகிறது எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இப்போ திரும்பி அந்த பர்சனை பார்க்க, இப்போ அந்த பர்சன், என்ன சொல்லு. அது அது வந்து சார், எனக்கு எனக்கு என்ன எதனா ப்ராப்ளமா, ரேகிங்கா? இல்லை சார், அது அது வந்து இந்த பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, வந்து போயின்ட்டு வந்து இழுத்துட்ருக்காத, புரியுதா? ஏதோ பர்சனல்னு சொல்லனால தான் நின்று கேட்டுட்ருக்கேன். அது அது சார், அது ப்ளீஸ் சார் கோவப்படாதீங்க. நான் இந்த விஷயத்த நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறது. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? என்ன விஷயம் சொல்லு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? சொல்லு. அது எனக்கு 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 உங்களை பிடிச்சிருக்கு சார். என்ன சொன்ன? இல்லை சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அதான் இல்லை, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, தான் வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. ஆனால் சார், நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன முழுங்கிட்டுருக்கா? ஒழுங்கா சொல்லு. இல்லை சார், நான் சொன்னதுக்கு ஒன்றுமே சொல்லலையே. அதுதான் கிளம்புன்றல, கிளம்பு அப்படின்ட்டு
அந்த பர்சன் அப்படின்னு நம்ம டேவை பார்த்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ உடனே அந்த இடத்துக்கு வேற ஒரு பர்சன் வந்து நடந்து வராருடா. இப்போ அந்த பர்சன் வந்து, ஹேய் ஜாக்கு, என்ன இங்கே நின்றுட்டுருக்க, வா போகலாம். என்ன நின்றுட்டுருக்கேண்ணா, இங்கே பாரு, யார் இது, என்னாச்சு, என்ன ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான். என்னது பிடிச்சிருக்கா? இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் என்கிட்ட. நீ பார்த்து அனுப்பிவிடு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே அந்த பர்சனும், ஓய் பசங்களா, என்ன வேலை உங்களுக்கு இங்கேருந்து? எங்கேருந்து வரீங்க? பக்கத்தில் எஸ்கே யூனிவர்சிட்டியிலேருந்து. என்ன என்ன யூனிவர்சிட்டி? எஸ்கே யூனிவர்சிட்டி. ஓ, ஆஹா, இங்கே என்ன வேலை? இல்லை சார், அது ஜங்குக் சார்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண வந்தியா? அது அப்படி இல்லை, எனக்கு எனக்கு அவர் பிடிக்கும், அதான். அவனை எல்லாருக்கும் தான் பிடிக்கும், எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல, கிளம்பு. ஆனால் சார், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன சீரியஸாக சொல்கிறா, கிளம்பு அப்படின்ட்டு அந்த பர்சன் சொன்ன உடனே, இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் டீயோடைய கையை பிடிச்சி இழுத்து, டீ போயிடலாம்டா, இதுக்கப்புறம் இங்கே என்னென்னா நம்மளுக்கு தான் ஆபத்து, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் வா. டே ஜிமின், ஆனால் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம், இதுக்கப்புறமேட்டு இப்படி பாதியிலே விட்டு போனால் வாடா, மற்றது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இங்கே நிற்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறல, நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, இது இப்போதைக்கு சரிப்பட்டு வராது, நம்ம போகிறது தான் கரெக்டு, வா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேயோடைய கையை பிடிச்சி அந்த மேன்ஷனை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடா. இப்போ உடனே நம்ம டே மேன்ஷனை விட்டு வெளியே வந்த உடனே ஜிமினுடைய கையை தட்டி விட்டுட்டு, டே ஏன்டா அப்படி பண்ண, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுனா எப்படியாவது அவன்கிட்ட இன்னும் பேசியிருப்பேன்டா. டே அவன் கிளம்பிட்டான்டா, அவனுடைய அடியாள்கிட்ட பேசி என்னடா பிரயோஜனம்? மேபி இவன் போயிட்டு அவன்கிட்ட சொன்னான்னு என்னடா பண்ணுவ? அதெல்லாம் சொல்ல மாட்டான்டா, கிளம்பலாம் வா. டேய் ஏன்டா ஜிமின் இப்படி பண்ண, எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அவன்கிட்ட பேசணுன்ட்டு. பேசுகிறப்போ ஒரு மாதிரி பண்ணுச்சு. அவன் 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 ஏன்டா இப்படி இருக்கான், எனக்கு அவனை என் கூட வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குடா. டேய் அவன் மேலே நீ பைத்தியம் ஆகிட்டுருக்கடா, அவன் மாஃபியா, அதை புரிஞ்சுக்கோ. அவன் கூட இருக்கிறது உனக்கும் சேஃப் கிடையாது, ஓகேவா? நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறது தான் நல்லது, வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் நம்ம டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு ஏற்றுட்டு போயிடுறாரு. இப்போது சரியாக நம்ம டேவுடைய வீடு வந்துட நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை அப்படி வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு, இது பாரு, இதுக்கப்புறமேட்டு அவனை மீட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டுறேன் பார்த்துக்கோட்டே, மரியாதை உள்ளே போ. டே ஜிமின், ஏன்டா நீ எப்படி நடந்துக்கிற? டே நாளைக்குள்ளே தான், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னையோட இன்றைக்கி சாப்டர் முடிஞ்சு போச்சு, புரியுதா? போயிட்டு சாப்பிட்டு வேலையை பாரு போ. டே போடா, நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அந்த இடத்த விட்டு ஓடிட. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே சோகமாக பேக் எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு பேக்கை ஒரு பக்கம் விசிறி அடிச்சுட்டு ஷூவை ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு அவருடைய ரூமில் போயிட்டு அப்படியே பெட்டில் கவர்ந்து படுத்துக்கிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம டேவை பற்றி யோசிச்சுட்டே போயிட்டுருக்கா. இப்போ உடனே அந்த இடத்துல ஒரு கார் ஹார்ன் சவுண்ட் கேட்குதுடா. நம்ம ஜிமின் அதை கேட்டுட்டு பின்னாடி திரும்ப பார்த்தா அந்த மேன்ஷனில் நம்ம ஜங்குக் கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பர்சன் வந்திருப்பார் இல்லையா, அந்த பர்சன் தான் நம்ம ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின், சார் நீங்கள், ஆமாம் உன் ஃப்ரெண்டு என்ன ஜங்குக்கை லவ் பண்ணுறானா? ஆமாம் சார். எப்போத்துலேருந்து? அது அது ஒரு ஒரு 6 மந்த் இருக்கும். 6 மந்த்தா? எப்படி? அது வந்து சார், அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? சொல்லு. ஒரு தடவை ஜங்குக் சார் வந்து காலேஜுக்கு ஒரு ப்ராப்ளம் விஷயமா வந்திருந்தார். அன்றைக்கி அவர் வந்த உடனே அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டும் போனார். அன்னிலேருந்து இவனுக்கு பித்து பிடிச்சிருச்சு, அதான். ஓ சரி, இனிமேட்டு உன் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கோ. ஆனால் ஏன் சார் இப்படி இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு போகிறீங்க? இங்கே பாருங்கள்,
நீ நினைக்கிற மாதிரி ஜங்குக் நார்மலான ஆள் இல்லை, புரியுதா? அவனுக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவான்ட்டு அவனுக்கே தெரியாது. ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்கான். நீங்கள் பேசினதை விளையாட்டை எடுத்துகிட்டு அப்படியே விட்டு போயிட்டான். இதுக்கப்புறமேட்டு அவன்கிட்ட வந்து நின்னீங்கன்னா நடக்கிறதே வேறு, புரிஞ்சுதா ஜிமின்? என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் அப்படி தான். வேலையை பாரு, இனிமேட்டு அந்த பக்கம் வராதீங்க. ஓகே சார். இன்னொன்று சார், நான் வந்து இப்படி கேட்டேன் இப்படி சொன்னேன்ட்டு உன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. சரிங்க சார். ம், போ அப்படின்ட்டு நம்ம ஜிமினை அனுப்பி விட்டுற. நம்ம ஜிமினா நடந்து போகும்போது பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. இப்போ ஒரு வழியாக அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு, இந்த விஷயத்த டேக்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ உடனே அவருக்கே ஒரு ஃபோன் கால் வருது. இப்போது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி யாருன்னு பார்த்தா நம்ம டே தான்டா. இப்போ அந்த ஃபோன் அப்படியே காதில் வைக்க, இப்போ அந்த சைட்லேருந்து நம்ம டே, ஹலோ ஜிமின். என்னடா? இல்லைடா, நாளைக்கு நம்ம கிளப்புக்கு போகலாமா? கிளப்புக்கா? எதுக்கு? இல்லை சும்மா தான், சும்மா மனசு சரியில்லை, போயிட்டு வரலாமே. சண்டே தானே நாளைக்கு, ப்ளீஸ். என்ன நீ அதிசயமாக இருக்கு, நீலாம் இப்படி கேட்க மாட்டியே. இல்லைடா, எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு சேஞ்சாக இருக்கும்ல, அதனால தான். ஓ, நாளைக்கு தானே, போய்க்கலாம். சரிடா. டே. ஒன்றும் இல்லை, போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் உட்காந்து யோசிக்கிறாரு, எதுக்கு டே வந்து கிளப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த டாக் அப்படியே மறந்துட்டு அவருடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டேவும் அவருடைய வேலைகளை அவர் பார்த்துட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகிடுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க கிளப்புக்கு போகிறதுக்கு அழகாக ரெடி ஆகிடுறாரு. ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய வீட்டுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி நம்ம ஜிமின் வந்து கிளம்பி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின்கிட்ட போயிட்டு, டேய் ஜிமின், டேய், ஆ ஆ ஆ என்ன போகலாமா? போகலாம். என்ன இது யோசிச்சுட்ருக்க மாதிரி இருக்குது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம். சரி வா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமினை கூப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அப்படியே கிளப் சைடு வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கிளப்புக்கும் வந்து போயிட்டு ரீச் ஆகிடுறாங்கடா. உள்ளே போய் பார்த்தா உள்ளேயே செம்ம இருட்டாக இருக்குது. அங்கங்கே டிஜேன்னு சொல்லிட்டு லைட்டு அது இதுன்ட்டு பக்காவாக இருக்குது. பார்க்க செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்க. உள்ளே போன உடனே நம்ம ஜிமினை அப்படியே லைட்டாக ஒரு சின்ன டான்ஸ் போட்டுக்கிட்டே தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. நம்ம டேவா அப்படியே அமைதியாக சும்மா அப்படியே நடந்துக்கிட்டு ஷோல்டரை மட்டும் ஆட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணுற பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்ருக்கேன். இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் என்ன அதிசயமாக இங்கே வரணும்னு சொல்லிகிட்ருக்கா? இல்லைடா சும்மா தான். சும்மாவா? வந்த நீ அமைதியாக உட்காந்துட்ருக்கா? டேய் போய் சொல்லாமல் சொல்லு, எதுக்கு வந்தீங்க? அது ஒன்றும் இல்லைடா, சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு சின்ன சேஞ்சுக்காக தான் அப்படின்ட்டு இவர் இங்கே பேசிகிட்ருக்க. அந்த கிளப்லேயே எங்கேயோ அடிதடி சவுண்டு கேட்குது. இவரா நம்ம டே அந்த சவுண்டை கேட்ட உடனே சட்டார்னு அந்த பக்கம் திரும்ப நம்ம ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஜங்குக் இங்கே இருக்காருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரே நம்ம ஜிமினு, டே திரும்பியுமாடா? இல்லைடா, நேற்றுக்கு மேன்ஷனுக்கு போயிருந்தோம்ல, அந்த அங்கே இருந்தவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு இன்றைக்கி இந்த இடத்துல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு. இன்றைக்கி மீட் பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டான் போல் அப்படின்ட்டு அந்த சவுண்ட் இருக்க பக்கம் அப்படியே திரும்பிகிட்டே பேச. இப்போ உடனே நம்ம ஜிமினு தலையிலே அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ தலையிலேருந்து கையை எடுத்துகிட்டு நம்ம டே பக்கம் திரும்பினா டே பாட்டுன்னு இறங்கி நடந்து போயிட்டுருக்காரு அந்த சவுண்டு கேட்குற பக்கம். நம்ம ஜிமினா நம்ம டேக்கு பின்னாடியே, டேய் நில்றா எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பின்னாடியே போக, நம்ம டே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து அந்த சவுண்டு கேட்குற பக்கம் போயிடுறாருடா. அங்கே போய் பார்த்தா அங்கே அடி வச்சிட்ருக்கவனுங்க வேற ஒருத்தவனுங்க. ஆனால் அந்த இடத்துல ஜங்குக் இருக்காரு. ஆனால் ஜங்குக் வந்து தனியாக இல்லை, கூட ஒரு பையன் வந்து கூட நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து ரேண்டம் காய் தான், டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஜங்குக் கூட. அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவுடைய ஷோல்டரில் கை வச்சு, டேய் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டே கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ண. நம்ம டே வந்து ஒரே பக்கமாக பார்த்துட்ருக்கிறத வந்து நம்ம ஜிமின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, டே எங்கே தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் பார்க்க, இப்போ தான் அவர் பார்க்குறாரு நம்ம ஜங்குக் வந்து வேற ஒரு பையனோட வந்து நின்று ஆடிட்டுருக்கிறத. அந்த பையன் பார்க்குறதுக்கே செம்ம செக்ஸியாக அவ்வளோ கிளாமராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கான். நம்ம டேக்கா அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு வேளை இது பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு இப்படி வந்துட. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு அவனை மாதிரியே இந்த கிளப்பில் அங்கங்கே நிறைய பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதாவது சொல்லப்போனால் அந்த கிளப்பில் வந்து வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி கிளாமராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறவங்க வர கஸ்டமர்ஸை இந்த மாதிரி சும்மா சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போய் நின்று டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டேக் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக இப்போ அப்படியே வந்து அந்த டே வந்து முடியுது. நம்ம டேவும் ஜிமினும் அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிடுறாங்கடா. இப்போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போல் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம டேவும் ஜிமினுமா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், டேய் வாடா அங்கே மட்டும் போயிட்டு போகலாம். டேய் அங்கே எதுக்குடா, அந்த இடமே பார்க்க நல்லால. டேய் வாடா எனக்கு இன்னர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீ தான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்க. திட்டுத்தனமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறாரு நம்ம ஜிமினுக்கு தெரியாமல். இப்போ ஃபைனலி அங்கே உள்ள பில் கவுண்டருக்கு போயிட்டு அப்படியே பில்லெல்லாம் போட்டுட்ருக்க. நம்ம டே வந்து பில் போடும்போது நம்ம ஜிமின் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னே வேணும்ட்டே வந்து அவரை போயிட்டு அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் பில் போட்டுட்ருக்க. இப்போ ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் ஆகுதுடா, சண்டே ஈவினிங் அது. இப்போ திரும்பியும் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணி இன்றைக்கி கிளப்புக்கு போகலான்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினும் வந்து எந்த கேள்வியும் கேட்காம சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த ஒரு வாரம் நம்ம டே வந்து ஜிமின் கிட்ட அந்த நம்ம ஜங்குக்கை பற்றி எந்த பேச்சுமே வந்து எடுக்கலை. ஒரு வேளை மறந்துட்டான் போல், வேண்டான்னு நினைக்கிறான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேஷுவலாக விட்டுடுறாரு. இப்போது நம்ம டே கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போக கரெக்டாக நம்ம டேவும் வந்து கிளம்பி வந்துடுறாருடா. கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. சேம் பார்ட்டி டான்ஸு லைட்டுன்னு சொல்லிட்டு செம்ம வைவாக போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளே போனதும் நம்ம ஜிமின் ஒரு பக்கம் போயிடுறாரு. பட் நம்ம டே ஒரு பர்சனை தேடிட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம குக் தான். அவர் ஒரு தூரத்தில் ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம டே தான் அதை தூரத்தில் நின்று பார்க்குறாரு. அவர் வந்து அவங்க இருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும். இப்போது நம்ம ஜங்குக் தான் பேசிக்கிட்டே அந்த விஸ்கி குடிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அந்த கிளாஸை கீழே வச்சு எழுந்துட்டு ஷர்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கம் நடந்து போக, இப்போ உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக் பின்னாடியே நடந்து போக, ஆனால் நம்ம ஜங்குக்கு தெரியாது நம்ம டே வந்து பின்னாடி நடந்து வருது. இப்போ அவர் கரெக்டாக ரெஸ்ட் ரூமே போய்ட்டு ரீச் ஆகிட நம்ம ஜங்குக் பின்னாடியே போயிட்டு நம்ம டேவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துடுறாரு. டோரை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை உள்ளே வச்சு லாக் பண்ண, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் பின்னாடி திரும்பி, உனக்கு இங்கே என்ன வேலை? அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதான் சொன்னல அன்றைக்கே, அதுதானே? அது வந்து நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருப்பேன். நீங்கள் என்னை நம்பலாம். நான் உங்களுக்கு சீட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உண்மையிலே நீங்கள் வேணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜங்கு. ஏய் இதை பாரு, கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. முதல்ல இந்த இடத்த விட்டு நவுறு. இல்லை ஒரே நிமிஷம் ப்ளீஸ். என்ன? இங்கே பாருங்கள். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு பல்ல கடிச்சிட்டு பேச, இப்போ உடனே நம்ம டே தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் மேலே போட்டிருந்த அந்த ஓவர் கோட்டை அப்படியே பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அதை கழட்டி அப்படியே தரையில் தூக்கி போட்டுற. இப்போ நம்ம ஜங்குக்கா அந்த கோட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு நம்ம டேவை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ண, நம்ம ஜங்குக்கு வைட் ஐஸோட டேவை பார்த்து, ஷே என்ன இது? அது உங்களுக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும், அதனால தான் நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. என்னை பிடிக்கல, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போகாதீங்க ப்ளீஸ். என்ன இதெல்லாம்? நகரு, கோட் எடுத்து போடு. இல்லை உங்களுக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும். நான் சொன்னேண்ணா எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்ன்ட்டு. அது வந்து அன்னைக்கு நான் பார்த்தேனே
உங்ககிட்ட ஒரு சில பேர் அப்படி வந்து இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அவங்கக்கிட்ட ஜாலியாக பழகுனீங்க. அதனால தான் நானும் இப்படி இருந்தால் என்கிட்டயும் அப்படி பழகுவீங்கன்னு நினச்சி இப்படி இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லாதடி. ஆனால் இங்கே பாருடி உன்னை அப்படின்ட்டு இப்போ உடனே அவருடைய கோட்டை ரிமூவ் பண்ணி நம்ம டேக்கு மேலே போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டேவுடைய ஐஸை பார்த்து, இங்கே பாருடி இப்படிலாம் பண்ணாத, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்லாம் இல்லை, புரியுதா? அது வந்து இனிமேட்டு பாடி ரிவாலிங்காக ட்ரெஸ் போட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நீ இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். புரியுதா? புரியுதா? புரியுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம டே இப்படி சொன்ன உடனே நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாருடா. நம்ம டேவா அந்த கோட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே பேந்து முழிச்சிட்டு நிற்கிறாரு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்குடைய கோட்டு ரொம்பவும் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அவருடைய நீக்கு மேலே வருது. அந்தளவுக்கு லாங் கோட்டாக இருக்குது அவருக்கு. இப்போது அப்படியே ஜோன் அவுட் ஆகி அந்த இடத்துல நின்றுட்டுருக்க நம்ம ஜிமின் தான் அந்த ரெஸ்ட் ரூம் டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து, டேய் என்னடா பண்ணுறீங்க? அது ஜிம்னா அது வந்து என்னடா என்னடா கோலம் இது? அது ஜங்குக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு. டேய் நீ எந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? டேய் இல்லைடா, நான் ஜங்குக்கிட்ட இதை காட்டினேன். ஜங்குக்கு என்ன சொன்னா? அவனுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு இல்லையா? அப்போ அவனுக்கு என்ன பிடிக்குமா? டேய் முதல்ல கிளம்பு இந்த இடத்த விட்டு. இல்லைடா அது வந்து அது அது டேய் கிளம்புடா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் கீழே இருந்த கோட்டையும் எடுத்துகிட்டு அழகாக நம்ம டேவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கூட்டு வந்துட்டுறாரு. இப்போது நம்ம ஜிமின் நம்ம டே கிட்ட ஒன்றுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டு அவர் வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் போயிட நம்ம டேவா அப்படியே எதோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிட்டுறாருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஃபைன் டே நம்ம ஜிமினுடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. அவர் அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்க இப்போ உடனே அவருடைய வீட்டு டோரை வந்து யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் போயிட்டு அப்படியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வாயை பொழந்துட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், சார் நீங்கள் டே எங்க? அது வந்து சார். டே எங்கன்னு கேட்டேன். அவன் ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கா? எதுக்கு? இல்லை அவனுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்ட்டு ஊருக்கு போயிட்டான். ஏன் என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு கால் பண்ணி நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். போய் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுது. 2 வீக்ஸாக அவனை காணுன்னு தான் உன்கிட்ட வந்து கேட்குறேன். ஏன் இதை வந்து சொல்லலை? சார் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவன் கிளம்புனதுக்கப்புறமேட்டு தான் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணான் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே வைட் ஐஸோட அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்ருக்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தாண்டா வந்து நம்ம டேவை பற்றி விசாரிக்க. நம்ம டே பார்த்தா அவர் இங்கே இருந்தால் நம்ம ஜங்குக்கை பற்றி நினச்சிட்ருப்பாரு. அதை நினச்சிட்டு இருந்தாலும் அது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவருடைய ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டுருப்பாரு. இப்போது நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் நாளாக டேவை காணுமே, என்ன இது வந்து டார்ச்சர் பண்ணுவானே, ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிமின் கிட்ட வந்து விசாரிக்க. நம்ம ஜிமின் வந்து இப்படி விஷயத்த சொன்னதும் நம்ம ஜங்குக் தான் இப்போது பக்கத்தில் அவருடைய ஃப்ரெண்ட் யூங்கி இருக்கார். யூங்கியை பார்த்து, யூங்கி டே எங்கே போயிருக்கான், என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணேன். 5 மினிட்ஸில் எனக்கு வரணும், புரியுதா? சரி ஜங்குக் அப்படின்ட்டு இப்போது உடனே நம்ம யூங்கி சொல்ல ஜங்குக்கு டக்குன்னு நடந்து போயிட்டு காருக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமினை பார்த்து, ஏய் அவன் எங்கே ஊருக்கு போனான்? டேகுல எதுக்கு இதை கேட்குறீங்க? சொல்லு.
கொஞ்சம் உங்ககிட்ட பேச முடியுமா? என்னது? ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி உள்ளே வாங்களேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் யூங்கியை அப்படியே திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே கூப்பிட நம்ம ஜங்குக்கா அவர் அங்கே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கி அப்படியே லைட்டாக உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு, எதுக்காக இதை கேட்குறீங்க? எதுக்கு இப்போ நீ இதை கேட்குற? இல்லை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சார் கொஞ்ச நாளாக அவனை தேடிட்டு இருந்தார். தேவையா? ஆமாம். ஏன்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இல்லை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீ முதல்ல அவனுடைய அட்ரஸை கொடு அப்படின்ட்டு நம்ம ஜிமின்கிட்ட இருந்து நம்ம யூங்கி நம்ம டேயோடைய அட்ரஸ் மொத்தத்தையும் வாங்கிட்டு இப்போ கடைசியில் நம்ம ஜிமின் தான் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டல, எனக்காக ஒரே ஒரு வாட்டி என்னாச்சுன்னு மட்டும் சொல்கிறீங்களா? அதுதான் சொன்னல, சார் தேடிட்டுருக்காரு. எதுக்கு? தேடிட்டுருக்காரு, அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுத்தி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு போக இப்போ உடனே நம்ம ஜிமின் அதை பற்றி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ திரும்பியும் நம்ம ஜிமின்கிட்ட யூங்கி ஓடி வந்து, இந்த விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுது. நான் எதுவும் சொல்லலை. எப்படி நீங்கள் அங்கே தானே போக போகிறீங்க, போங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லவும் இப்போ உடனே நம்ம யூங்கியும் அது அப்படின்ட்டு இப்போ அந்த இடத்த விட்டு அப்படி போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட அந்த அட்ரஸை கொண்டு போய் கொடுக்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. தேகுவில் அவரோட ரிலேஷன் வீட்டில் இருக்கார். அப்படியே ஜாலியாக அங்கே இருக்க குட்டீஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. அங்கேயும் இங்கேயும் ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ உடனே அங்கே குட்டீஸ் எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருந்தவங்க அப்படியே நின்றுட்டு ஒரே டைரெக்ஷனில் திரும்பி பார்த்தா அவங்க பார்க்குற பக்கம் வந்து அப்படியே லைனாக பிளாக் கலர் கார் அப்படியே வந்து நிற்கிது நம்ம டேவுடைய வீட்டு முன்னாடி. நம்ம டேக்கா ஒன்றுமே புரியாமல் அப்படியே பிளாங்காக குட்டீஸோடு நின்று பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அப்படியே இறங்கி நம்ம டே முன்னாடி வந்து நிற்கா. இப்போ உடனே நம்ம டே, சார் நீங்கள்? சாரா? இல்லை நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? எதுக்கு இங்கே வந்தா? இல்லை அது அங்கே இருந்தால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னை கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை. அதான் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன்னா நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்புறம் என்னுடைய மைண்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் விலகி வந்துட்டேன். விலைக்கு வந்துட்டியா? அப்போ அத்தனை நாள் என் பின்னாடி சுற்றுனது? அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல சார். அப்புறம் என்ன? நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் என்கிட்ட கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் வீணாக மனசில் ஆசையை வளர்த்துட்டு என்னை நானே கஷ்டப்படுத்திக்க விரும்பலை. அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கணும்னு தான் இங்கே வந்துட்டேன். அப்போ என் பின்னாடி அங்கே சுற்றிட்டு இருந்தியே அது 6 மாதமா? அது வந்து சார் அது டே இங்கே பாரு, நீ இல்லாத 2 வாரம் நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். அது உனக்கு தெரியுமா? அது வந்து சார். என்ன அமைதியாக இருக்க? எதனா பேசு, வாய்க்கிலே பேசுவல்ல. எதனா சொல்லு. இல்லை சார், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே வந்தேன். நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு உங்ககிட்ட எதனா ஒரு வார்த்தை சொன்னேனா? சொல்லு. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, என் பின்னாடி வராத, எனக்கு பிடிக்கல, எதனால சொன்னேனா? இல்லை. அப்புறம் என்ன டாஷ்க்கு நீ இங்கே வந்தா? அது வந்து எனக்கு தோணுச்சு சார். நான் இப்படி உங்கள் பின்னாடி வர்றது உங்கள் வேலையை கெடுக்குதோன்னு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறனோன்னு. அதனால்தான். டே இங்கே பாரு, நான் உன்னை வெறுக்கலை, புரியுதா? எனக்கும் உன்னை பிடிக்கும். ஆனால் நான் இருக்கிற சரௌண்டிங், என்னுடைய பேக்ரவுண்டு எல்லாமே உனக்கு ஆபத்து. உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீ என் பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்த. ஆனால்
எனக்கும் அந்த நேரத்தில் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன்னை கூட வச்சுக்கணும் போல தான் தோணுச்சு. ஆனால் என்னால் அது முடியாது. ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி. என்னை சுற்றி அத்தனை பேர், நான் எங்கிட்ட திரும்பினாலும் எனக்கு எனிமீஸாக இருக்காங்க, தெரியும்ல. உனக்கு அந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டு விலகி வந்தேன். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறமேட்டு என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. நீ நான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு உயிரே போயிடுச்சுட்டே. ஆனால் சார் அது இங்கே பாரு, வந்து போயெல்லாம் கிடையாது, கிளம்பு. எங்கே? சியோலுக்கு. எதுக்கு சார்? எதுக்கா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, போதுமா? எனக்கு நீ வேணும். ஆனால் உங்களை தான் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனே. உங்களுடைய ஐடியல் டைப் நான் கிடையாது. அன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஆமாம், பிடிக்கல. எனக்கு சொந்தமான உடம்பு மற்றவன் பார்க்குறது எனக்கு பிடிக்கல. அவ்வளோ ரிவைலிங்காக ட்ரெஸ் போட்டுட்ருக்க. அது உங்களுக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும்னா மற்றவனுங்க அப்படி இருப்பானுங்கட்டே. அவனுங்களாம் வேறு, எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க. அதேமாரி தான் பார்க்குறது, வேறு ஒன்றும் கிடையாது, எந்த ஃபீலுமே கிடையாது. ஆனால் அதே இடத்துல நீ அவனுங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கப்போ உன்னை எத்தனை பேர் பார்த்தானுங்கன்னு தெரியுமா? எனக்கு சொந்தமானதை மற்றவன் அது மாரி பார்க்குறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அன்றைக்கி அப்படி பண்ணேன், போதுமா? ஆனால் அவனை இழுக்காதட்டே. சிம்பிள். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, போதுமா? நீ ஆசைப்பட்டது. ஆனால் எனக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் ஜிமின் தான் இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பான். இல்லட்டே, நானாக தான் உன்னை தேடி வந்தேன். புரிஞ்சுக்கோ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்குன்னு வேணும், போதுமா? அன்றைக்கி நீ வந்து கேட்டல்ல உனக்கு நான் வேணும்னு, அதே தான் இப்பயே சொல்கிறேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். மேரேஜ் பண்ணிக்கலாம். என்னது? உனக்கு அதுதானே ஆசை, என்ன உன் லைஃப்பில் கூட வச்சுக்கணுன்னு? ஆனால் என்ன வேணாமா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அது இப்படி திடீர்னு. அப்போ லேட்டாக சொல்லவா? இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும்? என் கூட கிளம்பிவா. 5 minutes வெயிட் பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அப்படியே அமைதியான மட்டும் அப்படியே உள்ளே ஓடி போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து சிரிக்கிறாரு. அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் செவந்து இருக்குது. அப்படியே அது சந்தோஷத்தில் அப்படியே அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படியே ஷோகேஸ்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வரும்போது அப்படியே திரும்பி அப்பாவி மாரி ஆகிட்டு ஜங்குக் பக்கத்தில் போய்ட்டு அமைதியாக நிற்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டே மேலே ஷோல்டர் மேலே அப்படியே கையை போட்டு அப்படியே நம்ம டே அந்த வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வருவார். அவருடைய ரிலேஷன்ஸ்லாம் அப்படியே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் நின்னதும் நம்ம ஜங்குக் வந்து அழகாக ஷோல்டர் மேலே கையை போட்டு அவர் அப்படியே அழகாக மண்டியில் அப்படியே ஏற்றி கூப்பிட்டு போயிடுறாரு. போக வழியிலேயே நம்ம ஜங்குக்கை அப்படியே கொட்டை பார்த்துட்டு போகிறாரு. இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண நம்ம டே அவ்வளோதான். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, அம்மா என்ன எப்படி உனக்கு பிடிச்சிது? இல்லை, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் காலேஜுக்கு வந்திருந்தீங்க, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருந்தீங்க. பிரின்ஸிபல் வரைக்கும் அங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே எதுவும் நடக்கலை. ஆனால் நீங்கள் அங்கே வந்து நின்ன உடனே அங்கே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்படியே தெரிச்சு போயிட்டாங்க. அன்றைக்கி உங்களுடைய பவர் அந்த இடத்துல பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது 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 வந்து என்ன இல்லை, காலேஜில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாருமே நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸம்மு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்களா. உங்களை ஒரு வாட்டியாவது பார்க்கணுன்னு தான் நான் அன்றைக்கி வந்து பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப அழகா? ஆமாம்,
உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. மனசளவில் எனக்கு தெரியாது, பழகி தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாமலே எனக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீலை விட வேண்டான்னு சொல்லிட்டு தான் அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். என்ன எதுக்காக உங்களுக்கு பிடிச்சது? என் பின்னாடி நிறைய பேர் சுற்றிருக்காங்க டீ, ஆனால் எவனும் உன்ன மாதிரி கிடையாது. இவ்வளோ அழகா க்யூட்டாக நான் துரத்தி விட்டதுக்கு அப்புறம் மட்டும் திரும்ப திரும்ப வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஒன்ஸ் வேணான்னு சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தைக்கு பயந்தே எவனும் திரும்ப வரமாட்டான். ஆனால் என் மேலே உனக்கு துளி கூட பயமே இல்லை. பயம் இல்லாமலாம் இல்லை. எனக்கு உங்களை ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்ப அள்ளு கிளம்பும். வெளியே தான் காட்டிக்க மாட்டேன். ஓ அப்படி. சரி, இனிமே அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஓகே. டே, ஐ லவ் யூ. என்ன சிரிக்கிறா? இல்லை ஒன்றும் இல்லை. என்னடா சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்பேன்னு எதிர்பார்க்கலையா? ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருக்கு, அதான். ஓ, கிளுகிளுன்னு இருக்கா? சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐயோ, என்னடா இவ்வளோ அழகாக ஷை ஆகுற? அது 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 ஒன்றும் இல்லை, விடுங்க. ஓ, ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. டே இங்கே வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அவர் பேக் சீட்டில் உட்காந்துருப்பார் இல்லையா, அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு, இவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருப்பாரு. நம்ம ஜங்குக்கு உடனே கை நீட்டி நம்ம டேவை கிட்ட கூப்பிட, நம்ம டேவும் அப்படி லைட்டாக நான் வந்து நம்ம ஜங்கு கிட்ட போய்ட்டு உட்காந்துக்க. இப்போ வந்து நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டேவை அப்படியே சைட் ஹக் பண்ண மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கப்போ நம்ம ஜங்குக்கு தான் டே கிட்ட, டே இனிமேட்டு பாடி ரிவைலிங்கான ட்ரெஸ் போடக்கூடாது, புரியுதா? அப்படியே போட்டாலும் பெட்ரூம்குள்ளே மட்டும்தான். அது என்ன? ஓகேவா? ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே அப்படின்ட்டு இப்போ உடனே நம்ம ஷங்குக்கும் அப்படியே நம்ம டீவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த கார் வந்து அழகாக தேகுல் அந்த சியோலுக்கு நோக்கி போகுதுடா. ஓகேடா, நான் இதை இங்கேயே கட் பண்ணுறேன். எனக்கு தான் சிரிப்பு வருது. நான் என்னென்னமோ யோசித்தேன், என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கேன், வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் இது வேறு மாதிரி வந்துடுச்சு. உங்களுக்கு பிடிச்சதா என்னதோ எனக்கு தெரியல, பட் ஏதோ எனக்கு ஒரு குட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகேடா, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் பண்ண மாட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறமேட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. சாரிடா, எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது. பாய் பாய், சேஃபாக இருங்க. ரொம்ப வெயில் வேறு அடிக்குது, தண்ணி நிறைய குடிங்க, ஓகேவா? ஓகேடா, பாய் பாய்.